ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நம்மளோட ராயல் என்ஃபீல்டு வந்து நான் தண்டர்பர்ட் வச்சுருக்கேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஏன்னா பழைய வீடியோஸ் வேணால் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்டை வந்து நான் சர்வீஸ் விட்டு என்னென்ன ஆச்சு, என்னென்ன செலவாச்சுன்றதை மட்டும் தான் இந்த வீடியோவில் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் இதை நான் பண்ணுறேன்னா, சில பேருக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னென்ன சர்வீஸ் ஆகுதுன்றது மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் பைக்கில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐ திங்க் அரௌண்ட் இட் மேபி ஒரு 17-18 சர்வீஸ் இருக்கலாம் என் பைக் வாங்கி. என் பைக் வந்து நான் 2018 வாங்கினேன். ஸோ இப்போ வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 2025 இருக்கிறோம். ஸோ என்னென்ன சர்வீஸ் பண்ணாங்கன்னா, இது எங்கே விட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து மஞ்சுநாதான்னு சொல்லிட்டு ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குது. ஹொசூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஹொசூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பீப்புள். ஸோ என்னென்ன மாற்றிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ஜின் ஆயில். ஸோ தண்டர்பர்டுங்கிறனால 350 ABS. ஸோ அதுக்கு வந்து 2.3 liters ஆஃப் என்ஜின் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க, விச் இஸ் 897 rupees. இட் காஸ்டட் அரௌண்ட். அப்புறம் ஆயில் ஃபில்டர், நார்மலாக இன்ஜின் ஆயில் மாற்றுறவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆயில் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து 80 rupees ஆயிருக்கு. அப்புறம் ரியர் டிஸ்க் பேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கில் வந்து பிரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட் வந்து போயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரியர் டிஸ்க்குன்னும் போது ஐ திங்க் ரியர் வீல் இட் பிலாங்ஸ் டு, அதனால அது வந்து ஒரு 250 rupees போட்டிருக்காங்க. தென் வீல் ஸ்பீடோமீட்டர் சென்சார் ஃப்ரண்ட், அங்கே ஒரு ஏபிஎஸ் சிம்பிள் வந்து இந்த தண்டர்பர்ட் டிஜிட்டல் டிஸ்பிளேல, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிஸ்பிளேல காட்டும் கைஸ். ஸோ அந்த ஏபிஎஸ் சிம்பிள் வந்து எரிஞ்சிட்டே இருந்தது, அதை கேட்டிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி மாற்றிருக்காங்க. அது வந்து 650 rupees ஆயிருக்கு. தென் ஃப்ரண்ட் டயர் அண்ட் டியூப், டயர் வந்து ஏற்கனவே ரொம்ப வாபிள் ஆகிட்டே இருந்தது, ரன்னிங் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்தது. என்னன்னு கேட்டேன். இன்னும் கூட ரன் பண்ணலாம்னு சொன்னாங்க, லோக்கலில் யூஸ் பண்ண. பட் ஆனால் நம்ம அடிக்கடி ஆஃபீஸ்க்கு பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறனால நான் அதை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். ஸோ மாற்றிருக்க டயர் வந்து எம்ஆர்எஃப் சேம் கம்பெனியில் என்ன போட்டு வந்ததோ அதே டயர் தான். ஃபஸ்ட் டைம் நான் மாற்றுறேன் 7 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த கிலோமீட்டர் கூட 50,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டேன், விச் இஸ் வெரி பேட். யாரும் அப்படி ட்ரை பண்ணாதீங்க. எல்லாருமே 30,000 கிலோமீட்டர்ஸில் ஃப்ரண்ட் டயர் மாற்றிக்கோங்க. ஸோ அந்த டயர் வந்து 2500 rupees ஆயிருக்கு. அப்புறம் டயர் ஃபிட்டிங் சார்ஜஸ்ன்னு 150க்கு ஒன்று போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரெத்தர் ஹாஸ், இது என்னன்னு எனக்கு தெரியல கைஸ், எதுக்காக இது 80 rupees பிரெத்தர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. தென் செயின் கிளீனர் அண்ட் லூப். இந்த செயின் கிளீனர் எப்பயுமே அவங்க அடிச்சு ஒரு 150 rupees இது சார்ஜ் பண்ணி விட்டுறாங்க. இது வந்து அவங்க எப்படி அடிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அதோட செயின் லூப் அண்ட் அந்த கிளீனர், ஃபர்ஸ்ட் கிளீனர் அடிச்சுட்டு லூப் அடிப்பாங்க. இது அடிக்கிறனால நமக்கு யூஸே கிடையாது சொல்ல போனால். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே ஃபார் த செயின். அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து காஸ்ட் இட்ஸ் 908. நான் அந்த ஏஎம்ஜி பிளான் ஏதோ சொன்னாங்க, அது நான் போட வேண்டாம்னு சொல்லிட்டேன் இந்த டைமு. ஸோ அதனால் லேபர் சார்ஜ் 908 rupees வந்திருக்கு. அந்த ஏஎம்ஜி போட்டிங்கன்னா ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 2400 rupees. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், நீங்கள் உங்களோட ஷோரூமில் போய் கேட்டு பாருங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனில். தென் கன்சியூமபிள்ஸ் வந்து ஒரு 141. ஸோ டோட்டலாக வந்து 5806 rupees கைஸ். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக போடணும்னு நான் நினச்சேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.